ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது வருஷத்தில், அதாவது 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே நம்மளுக்கு வந்து ஆர்டர் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து சர்ச் போனஸில் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு கஸ்டமர் வந்து ஃபோனே எடுக்கல, சரிங்களா? ஸோ அந்த ஆர்டர் வந்து நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக அந்த ஆர்டர் வந்து நான் கொடுத்தனா கொடுக்கலையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2 பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோவையும் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த புது வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் வந்து நடந்தது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புது வருஷத்துல இருந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆகலாம், சரிங்களா? ஸோ இப்போ டைரெக்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர், அதாவது ஜனவரி 1 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, சரிங்களா? ஸோ சர்ஜ் போனஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 90 ரூபாயிலிருந்து ஒரு எல்லாருக்குமே சொல்கிறேன் 70 ரூபா 90 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்ஜி ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, இந்த மாதிரி நிறைய சர்ஜ் போனஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஆர்டர்லேருந்து 30 ஆர்டர் வரைக்கும் வந்து பார்த்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 10 ரூபாய் ஐடி ஓட்டுறவங்க அப்படின்ற நிறைய பேருக்கு தெரியும். அது 10 ரூபாய் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு எவ்வளோ தராங்கன்னு இப்போ வரைக்குமே யாராலையுமே வந்து கணிக்க முடியல, சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு 2000லேருந்து 3500 வரைக்கும் வந்து எர்னிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ப்ராஃபிட் தான், சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளில் மினிமம் கேரண்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து நேற்று தான் அவங்களுடைய அந்த இன்சென்டிவ் ஸ்லாட்டை வந்து பார்த்தேன், சரிங்களா? ஸோ டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78 ஆர்டர் பார்த்தா ஒரு 7000 சம்திங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த டைமில் சர்ஜஸே நிறையா கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு வகையில் பெனிஃபிட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேற்று ஒரு கஸ்டமர் வந்து ஃபோனே எடுக்கலைங்க, சரிங்களா? எனக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆர்டர், சரிங்களா? ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக்லேயும் நம்ம கொண்டு போயிட்டு டெலிவரிக்கு நின்னோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷனில் நான் போய் நின்றுட்டேன், சரிங்களா? நின்றுட்டு காலிங் பெல் வந்து எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ அவங்க வீடு வந்து மேல் வீடுன்னு சொன்னாங்க. பட் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் வந்து லாக்கில் இருந்துச்சு. ஸோ நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணா வந்து மேல் வீட்டில் தான் ஆர்டர் அடிக்கடி போடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீ கேட்டு பாருன்னாங்க. ஏன்னா யாரோட அனுமதி இல்லாமல் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகவே கூடாது. நானும் எப்படியோ ஒன்று கஸ்டமர் நாட் ரீச்சபிள் போட்டு அதில் ஒரு 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டேன். பட் அவ்வளோ நேரம் வந்து கஸ்டமர் வந்து ஃபோனே எடுக்கலைங்க. எனக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு டெலிவரி வரோம் அப்படின்னா ஒரு 6:20க்குலாம் டெலிவரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஜோனுக்குள்ளே போயிட்டா அந்த 7 மணிக்குள்ளே இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எம்ஜி தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்டர் கவுண்ட் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, ஏர்னிங்ஸ் வந்து அடுத்ததாகவே இருந்தாலும் ஆர்டர் கவுண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அதனால் நான் வந்து எப்படியோ ஒன்று சீக்கிரமாக கொடுத்துடணுமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவ்வளோ நேரம் வரைக்குமே ஃபோனே எடுக்கலைங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அதனால் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக வந்து கஸ்டமர் வந்து ஃபோன் எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்த நேரம், சரிங்களா? நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்து வெயிட் பண்ணிட்டேன். சரி என்னடா பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ஆர்டர் அப்படி தானே நடக்கும், வேறு வழி இல்லை அப்படின்னுட்டு அப்புறமேட்டு நான் சொன்னேன், மேடம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு டோர் நம்பரை கொடுங்க, பக்கத்து வீட்டு டோர் நம்பரை கொடுத்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் போய் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பேர் வந்து வெளியே எழுதியிருக்குது. ஸோ இந்த பேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் வந்து ஃபைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைமு கரெக்டாக ஃபோன் எடுங்க மெயினாக அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஐட்டம். ஸோ ரொம்பவே மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து சாப்பிடவே முடியாது. ஸோ அதுக்காக தான் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மொதல் நாள், அதாவது வருஷத்துக்கு மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் ஃபோன் எடுக்காமல் வந்து செம்ம டென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க, சரிங்களா? என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் நான் டெலிவரி கொடுத்துட்டு ஜோனுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி எப்படியும் ஒரு 6:50 பக்கமாக ஆகிடுச்சு, சரிங்களா? அந்த 10 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதாவது 7 மணி ஆகிறதுக்குள்ளே ஒரு 6:50 பக்கமாக ஒரு ஆர்டர் பக்கத்துலேயே எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த ஆர்டர் எடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே வந்து டெலிவரி கொடுத்தாச்சு, சரிங்களா? அது வந்து எனக்கு வந்து 20 ஆர்டர் தான் வந்துருச்சு. ஸோ அந்த டைம் வந்து டென்ஷனாகவே இருந்தாலும் அந்த 20 ஆர்டர் மேட்ச் ஆனதுனால ஓரளவுக்கு வந்து நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வந்து நடந்திருக்கும்.
கஸ்டமர் வந்து ஃபோன் எடுக்காமல் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஒன்று அந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து கேன்சல் ஆகிட்டு ரிட்டன் ஆர்டர் கடைக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சாலே வந்து அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும். வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 2 கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து இப்போ சொல்யூஷனாக சொல்லிடலாம், சரிங்களா? ஸோ அதில் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா பார்ட் டைமில் எவ்வளோ கிடைக்கும் ஸ்விக்கியில் 7 PM to 11 PM? ஸோ எனக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விக்கியில் பார்ட் டைம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா 7 மணிலேருந்து 11 மணிக்கு ஓட்டினாலே ஓரளவுக்கு மீடியமான ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம், சரிங்களா? நான் வந்து ரொம்ப அதிகமாக ஏர்னிங்ஸ் எடுக்கணும்னு சொல்ல, ரொம்ப கம்மியாக கிடைக்கணும்னு சொல்ல, ஒரு மீடியமான ஆவரேஜான ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம், சரிங்களா? எவ்வளோ எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து மாறும். அதையும் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்னப்பா நீ வந்து 400 சொன்னீங்க, எங்கள் ஜோனுக்கு 200 தான் வருது அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜோனுக்கு ஜோனு, அதாவது ஜோன் அப்படி இல்லைன்னா மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஏர்னிங்ஸு இப்போ வந்து கோயம்புத்தூரில் அந்த பார்ட் டைமில் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு 300லேருந்து ஒரு 500 பார்ப்பாங்க. அதுவே மற்ற மாவட்டத்தில் உதாரணத்துக்கு சேலம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, அப்புறமேட்டு வந்து இன்னும் ஒரு சில சின்ன எப்படி சொல்கிறது, ஸ்விக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரொம்ப கம்மியாக வர மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜி போனஸ் வந்து மோஸ்ட்லி வந்து தரமாட்டாங்க, சரிங்களா? மற்ற நாளில், அதாவது சாட்டர்டே சண்டே வந்து தருவாங்க, மற்ற நாளில் வந்து சர்ஜிஸ் வந்து தரமாட்டாங்க. இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் வந்து மேபி ஒரு 250லேருந்து ஒரு 350க்குள்ளே தான் வந்து மற்ற மாவட்டத்துக்கு ஏர்னிங்ஸாக வரும், சரிங்களா? அதுவே இந்த மாதிரி கொஞ்சம் பெருநகரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சென்டிவும் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்ஜ் போனஸும் வந்து நிறையா வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு 4 மணி நேரம் லாகின்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 ஒரு 500 வரும், சரிங்களா? உங்களுடைய மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஆனால் வந்து பார்ட் டைம் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட் டைம் வந்து பாருங்கள். ஃபுல் டைம் வந்து வேறு ஒர்க் பார்த்தாலுமே பார்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்கள், செட்டான ஓட்டுங்க. அப்படி இல்லைன்னா வேறு என்ன நிறைய கம்பெனிலாம் இருக்குது, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அடுத்தது இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ ஸ்விக்கி சேலரி அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகலை ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்விக்கியில் வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகலை, அதாவது சேலரி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டே வந்து அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும், சரிங்களா? அது பேங்க்கை பொறுத்து. அப்படி கிரெடிட் ஆகலை அப்படின்னா புதன்கிழமை மார்னிங்லாம் எல்லாத்தோட அக்கௌண்ட்டுக்குமே சேலரி வந்து வந்துடும். அதை மீறியும் சேலரி வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைமு, சரிங்களா? அதாவது 48 ஹவர்ஸ் வந்து டைமு. வெள்ளிக்கிழமை ஈவினிங்குள்ளே உங்களுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகிடும், சரிங்களா? அதை மீறி உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ஃப்ளோட்டிங் கேஷ்லேருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் ஏதாச்சும் எடுத்துருப்பீங்க, அதை வந்து உங்கள் சேலரியில் வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அந்த ரீசனால் கூட உங்களுக்கு வராமல் இருக்கும். எதுக்கும் நீங்கள் வந்து 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைப்பா நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு ஃப்ளோட்டிங் கேஷ்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் எடுக்கல, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 3000 வந்து வரணும், ஆனால் அது வந்து எனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரல அப்படின்னா, நீங்கள் கிழமைக்குள்ளே சேலரி வரல அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் ஆஃபீஸில் ஸ்விக்கியில் போயிட்டு டைரெக்டாக உங்களுடைய ஃப்ளீட் மேனேஜரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அவங்க வந்து உங்களுக்கு அந்த சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோடைய கொஸ்டினையும் நான் வந்து வீடியோவே படித்து வந்து சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரியே நீங்களும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்டிங் டு விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.